துரோகத்தின் மொத்த உருவம் அண்ணாமலைதான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதற்கு பழிவாங்கும் நோக்கத்தில் அதிமுகவில் இருந்து எம்.ஆர். விஜயபாஸ்கரை கைது செய்வதற்காக திமுக முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். இன்னொன்னு சொல்றேன், ஒரு பத்திரிகையில் பார்த்துருப்பேன், நேற்றைய தினமே என் சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகின்னு சொல்லியிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் துரோகி இல்லை, துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். ஏன்னா அவர் நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து துரோகம் அழைச்சிட்டு சொன்னார். பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து உண்மைதான். ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது என்ன? பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா வருது. எங்களுடைய கட்சியுடைய பேரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கட்சியில் பேர் அண்ணாவை தான் குறிச்சிருக்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது பேர் அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுகவை தோற்றுவித்தார். அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுத்துக் கொள்வோம்? பக்கத்தில் கோரத்துக்கு உனக்கு இவ்வளவு துடிக்குது, எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்கள் தலைவர்களை பற்றி பேசினா எங்களுக்கு எப்படி உள்ள குமரல் வரும்? நாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான், யாருக்கு அடிமை கிடையாது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர் கட்சி தலைவருக்கு பொருத்தமில்லாதவர். நாங்கள்லாம் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில் உழைச்சு தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம். அவராட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது. நல்லா செஞ்சு பாருங்க, அது ஒரு சிவில் வழக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு ஒரு 100 போலீஸ்காரரை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கிறேன். ஏன் நாட்டில் எவ்வளவு கொலை நடக்குது, இதுக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு கொடுத்தா இப்படிப்பட்ட சம்பவமே நடக்காது இல்ல? அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு பணி கிடையாது, நேரம் கிடையாது. அதிமுக பழி வாங்கணும். ஏன்னா திரு செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறாரு, அதுக்கு மாற்றா அங்க இருக்கிற எங்களுடைய கழக மாவட்ட செயலாளர் மீது ஏதாவது ஒரு பழி சுமத்தி பெரிய ஏதாவது தவறு செஞ்ச மாதிரி ஊர் பூரா அவரை தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தவறு. இது காலத்தின் சக்கரம் சுழலும். இதே நிதி அவர்களுக்கு, இதே கதி அவர்களுக்கு வரும்.